இந்த இபிஎஸ்ஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரே மோதிடுச்சு. இபிஎஸ் ஏதோ சொல்லிட்டாரான், கம்யூனிஸ்ட்டுக்கு எங்கே இருக்கீங்கன்னுட்டாரான். உடனே நாவடைக்கு பேச வேண்டும்ங்கிறான் கம்யூனிஸ்ட்டு. என்ன நாவடைக்கு எங்கே இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தானே தான் கேட்குறோம். நாடே கேட்குதியா எங்கேயா இருக்கீங்க? கம்யூனிஸ்ட்டே போச்சையா? உங்கள் வேதாந்தம் போச்சையா? எங்கேயா உங்களுக்கு ஓட்டு இருக்குது? அந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு பணம் பூரா ரஷ்யாவிலேருந்து சீனாவிலேருந்து வருதுங்கிறது நாடு இருந்த கதை. அங்கேருந்து பணம் அனுப்பிடுவான், நாடு இருந்த கதை. ஆனால் இப்போ அந்த காலத்திலாச்சும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்காரன் தெளிவான். இவங்க எதுக்குன்னா தொழிலாளர்கள்னு தூக்குவான். அவனுக்கு வேலைக்கு வந்து போராட்டம் பண்ணுவேன், தொழிலாளர்களை காப்பாற்றணும். எங்கேயா தொழிலாளர் இருக்கா? உன் தொழிலாளன்னா இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கும் போயிட்டான். அவன் என்ன கேட்குறான்? நீ அவன்கிட்ட போய் என்ன சொல்ல? உன் வேலைக்கு பாதுகாப்பு கம்யூனிஸ்ட்டு நாம் அவங்க வேலையை நம்பி நான் இல்லையா? இன்றைக்கி ஒரு வேலை ஒரு வருஷம் இருப்பேன், அதை விட அதிக சம்பளம், முன்னேறிகள் போய்கிட்டே இருக்க. நீ இன்னும் கம்யூனிஸ்ட்டுன்னு சுத்தியலையும் வச்சுக்கிட்டு கதிரர் வேலையும் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு அவன் கேட்குறான். தொழிலாளன் ஏன் அவ்வளவு தொழிலாளர் பேசுகிறீங்களே? இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் பாவம் ரோட்டில் உட்காந்துருக்காங்கல்ல. உதயநிதி வந்து பிரியாணி வாங்கி போட்டார் போன மழைக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு. இப்போ ஏன் அந்த கூட்டத்தில் வந்து பேச வேண்டியதானே? அவங்க கேட்குறத கொடுக்க வேண்டியதானே? துப்புரவு தொழிலாளி எவ்வளோயா கேட்டுற போகிறான்? அவனுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? இன்னும் லட்சக்கணக்கிலையா வந்துடும்? பாவம், எனக்கு பணி பாதுகாப்பு கொடுக்குங்கிறான். ஏன் உன் கம்யூனிஸ்ட்டு போய் இங்கே குடி பிடிக்க வேண்டியது தானே துப்புரவு தொழிலாளருக்கு? ஏன் உங்கள் ஸ்டாலினில் 50 கோடி கேட்க, 25 கோடி 50 கோடின்னு எலெக்ஷனுக்கு கேட்க தெரியுதே. அதை இப்போ போய் இந்த பாவம்ப்பா இந்த துப்புரவு தொழிலாளர், அவன் தொழிலாளர், நான் தொழிலாளருக்கான கட்சி அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. எங்கள் ஆள் அட்ரஸே காணா. அப்போ என்ன அர்த்தம்? ஏபிஎஸ் சொன்னது ரைட்டு தானே. எங்கே போய்விட்டா கம்யூனிஸ்ட் இருக்கிறதே தெரியலன்னு உண்மை தானே. எப்போ வருவீங்க நீங்கள்? எலெக்ஷன் அப்போ வருவீங்க. 2 சீட்டு. இப்போ எம்பின்னா 2 சீட்டு, வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 1 சீட்டு. எம்எல்ஏனா வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 4 சீட்டு, இடது கம்யூனிஸ்ட்டுக்கு 8 சீட்டு, 10 சீட்டு. ப்ளஸ் இப்போ கற்றுக்கிட்டீங்கல்ல 50 கோடி. அவன் தான் எலெக்ஷன் கமிஷனில் சிலிக்கிறதுப்பா அவங்கள. அதனால் உங்களை வந்து அவர் இபிஎஸ் சொன்னது வந்து தப்பில்லை. நாட்டு மக்களே உங்களை அப்படித்தான் சொல்கிறாங்க. கம்யூனிசம் இல்லாமல் போச்சு, அழிந்து விட்டது. அதனால் நீங்களும் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு பாவம் அந்த உங்கள் ஸ்டாலின் உங்களுக்கும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் மாதிரி ஒரு ஏமாளி யாரும் இல்லை. அதனால் இபிஎஸ் சொன்ன கருத்து சரிதான் அப்படிங்கிறது தான் நாட்டு மக்களோட கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நாட்டு மக்களே இதைத்தான் நினைக்கிறாங்க.